ஸோ 6th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தீங்கன்னா ஒரு 50 மார்க் எடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு 5-6 கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த 6 கொஸ்டின் பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அதை க்ளீனாக பார்த்துக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து 95க்கு மேலே எடுத்துடலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் பாய்ஸு கேர்ள்ஸு 2 பேரும் தான். ஸோ இதை ஒத்துக்கி படிச்சிங்கன்னா 95க்கு மேலே எடுக்கலாங்க. அசால்ட்டாக சொல்கிறேன். ஸோ அசால்ட்டாக சொல்கிறேன், நடக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 minute புக் பேக் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகே, ஒரு பொறுத்துக்க கேட்கான், எல்லா வாட்டியும் ஒரு பொறுத்துக்க கேட்கான். அப்போ ஒரு பொறுத்துக்க வரப்போகுது. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸில் ஒரு 7 கொஸ்டின் கேட்க போகிறான். அடுத்ததாக 2 மார்க்ஸ் பாருங்கள். சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஸோ ஆலோசனை மாற்றம். ஓகே, அடுத்ததாக குறுகிய விடைகள். ஸோ ஒரு நிமிஷம், ஸோ வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு. ஸோ அப்புறம் வந்து இன்பநிலை எப்போது வந்து சேரும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோமுகி என்பதின் பொருள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தாராபாரதியின் பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். காந்தியடிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, அதுதான் வந்து யாரால் உலகம் இயங்கிக்கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈகை பற்றி வள்ளுவர் கூறுவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு நாளும் விட்டு செல்லாதது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொற்களின் வகைகளை எழுதுக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பெயர் சொல்லி திணைக்கப்படும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா 90க்கு மேலே அசால்ட்டாக எடுக்கலாம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் மார்க் வரலன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகே, அடுத்ததாக அடிப்பில்லாமல் எழுதுக பொறுத்தளவுக்கு இருக்கிற எல்லா பாயமும் பார்த்துக்கணும், எல்லா திருக்குறளும் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து சிறுவினா. அதாவது சிறுவினா பொறுத்தளவுக்கு காந்தியடிகளின் உடை மாற்றத்துக்கு காரணமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாராபார கண்ணின் தாய்மானவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளிரில் வாடுபடுபவர்கள் நீங்கள் எவ்விதம் உதவுகிறீர்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை கீழ்காணும் பெயர்களை அகரவரிசை கொஸ்டின் கன்ஃபார்மாக 2 மார்க் கேட்கா. இதை படிக்காமல் விட்டுறாதாங்க. அடுத்ததாக பகுதி 6. ஸோ 6 மார்க் கொஸ்டினுக்கு வந்துட்டோம். ஸோ நூல்களை அனுப்ப வேண்டிய பாதம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அறம் செய்ய விரும்ப என்னும் தலைப்பு கற்றை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸ்கிப் பண்ணுறாதங்க தயவு செஞ்சு. அடுத்ததாக இரு பொருள் தருக. 6 திங்கள். இதான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இதான் இருக்குது. 6னா ஒரு ஒன்று ஓடுற 6, இன்னொன்று வந்து என்னது 6. அதுதான் திங்கள். அதே மாதிரி ஒரு திங்கள்ங்கிறது ஒரு மாதம், இன்னொரு திங்கம்ங்கிறது அது. ஸோ அதை பொறிச்சு அதை வந்து பொருந்து எழுதணும். ஓகே, அடுத்த கலைச்சொல் ஃபுல்லாக பார்த்தாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இருக்கிற கலைச்சொல் ஃபுல்லாக பார்த்தாங்க. கடற்களில் உள்ள சொற்களை தொடர் உருவாக்குக. ஸோ நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது. இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது. நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். அவ்வளோதான். 2 சொற்களுக்கு இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஓகே, ஸோ அதில் வந்து எனக்கு உண்டு, ஸோ வடக்கு இல்லை. ஸோ இது வந்து 2 சொற்கள் ஏதாவது ஒன்று இல்லை அப்படிங்க. ஸோ வடக்கு வந்து போட்டோ வச்சு அகராதியை பயன்படுத்தி இங்கே ஒரு கிட்டே வந்து ஒரு டாக் வந்து குலைச்சிட்டே இருக்குங்க. அதுதான் வந்து அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. ஸோ கருணை, அச்சம். ஸோ 2க்கும் வந்து அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதணும். ஓகே, அவ்வளோதான் கொஸ்டின். சில கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஸோ டோன்ட் மிஸ் இட் ஆஃப்டர் யூ வில் ஃபீல் இட். ஓகே, நம்ம சேனலில் கல்விக்காக ஒரு சில நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.